இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, யோசபாத் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். யோசபாத்தை சுற்றிலும் திரளான சத்ருவின் ராஜ்யங்கள் எழும்பி வந்திருந்தன. அவனை சூழ மதில் போட்டு கொண்டன. எனவே யோசபாத் அதை அறிந்தவனாக கர்த்தருடைய சபைக்கு சென்று, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே என்று சொல்லி தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வீட்டிலே உன் குடும்பத்திலே சத்துருவின் போராட்டங்கள் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாத சத்துருவாகிய பிசாசானவன் என்று நாம் வாசிக்க முடியும். ஒரு அவ்விதமான ஒரு போராட்டத்தினாலே நீங்கள் நிலை குலைந்து காணப்படலாம், தலை குனிந்து காணப்படலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிமிர முடியாத ஒரு நபராக காணப்படலாம். எப்படி என்றால், 18 வருடம் பலவீனப்படுத்தின ஒரு ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ கூனியாக காணப்பட்டாள். அந்த ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை விட்டு துரத்தின பொழுது அவள் நிமிர்ந்து நடந்தாள். ஒருவேளை நீங்க தலை குனிந்து ஐயோ வெட்கப்பட்டு நடக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம். ஆனால் உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நான் இனி என்ன செய்வேன் என்ற ஒரு யோசனையோடு கூட காணப்படலாம். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேனே ஒன்று முடியவில்லையே என்று சொல்லி மிகுந்த ஏக்கங்களோடு கூட காணப்படலாம். காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு கூட இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் கர்த்தரை நோக்க வேண்டும். குறிப்பாக கடன் பிரச்சனையினாலே வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு நபராக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னதென்றும் நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்கள் மாத்திரம் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களுடைய கண்களும் கர்த்தரையே நோக்கி காணப்பட்டன. கர்த்தரையே நோக்கி அவர்கள் கதறினார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, தேவனுடையது என்று சொன்னார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை, விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசபாத் செய்த ஒரே ஒரு காரியம், யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக யுத்த சேனைகளுக்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை நிறுத்தி இருந்தான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்திருந்த அம்மோன் புத்திரர், மோவாப்பியர், இன்னும் சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் தங்களுக்கு தாங்களே வெட்டி விழுந்து போனார்கள். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். சங்கீதம் 121 நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தும் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படியே உங்கள் கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்க்கட்டும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்து, டோட்டல் சரண்டர் அன்டு தி லார்ட், முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன்.
ஆமென்.